என்னென்னு சொன்னாங்க, வேதாகமத்தில் உள்ள ஸ்டோரி மட்டும் இல்லை, அவங்களே ஒரு ஸ்டோரி ஏற்படுத்தி சொல்லுங்கள். எப்பா வரலாறு இருக்கும்போது ஏன்ப்பா உனக்கு ஸ்டோரி? எதுக்கு உனக்கு ஸ்டோரி வேணும்? கதை மேலே கதை, கதை மேலே கதை. இது எல்லாம் வரலாறு. ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரங்கள் வரலாறு. அந்த வரலாறில் நாம் பார்க்குறோம் 5 வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 4வது வசனம், பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அப்போதுக்கு அடுத்தது 5வது அதிகாரம் 1வது வசனம், ஆதாமின் வம்ச வரலாறு இதுதான். அது அடுத்தது நோவாவின் வம்ச வரலாறு 6வது அதிகாரம் 9வது வசனம். 10வது அதிகாரம் 1வது வசனம், நோவாவினுடைய குமாரனாகிய சேம், ஹாம், யாஃபேத் என்பவருடைய வம்ச வரலாறு. 10வது அதிகாரம் 11வது வசனம், சேமனுடைய வம்ச வரலாறு. இதே போல் நீங்கள் 11வது அதிகாரத்துக்கு பின்பதாக வந்தீங்கன்னா, 11வது அதிகாரத்திற்கு பின்பதாக குறிப்பாக இதெல்லாம் சொல்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல் பேட்ரியாட்டிக்கல் ஹிஸ்டரி, அதாவது மூதாதையர்களுடைய நம்மளுடைய மூதாதையருடைய வரலாறு அப்படின்னாங்க. அதில் தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முற்பிதாக்களுடைய வரலாறு அதுக்கு பின்பதாக வருது. 11வது அதிகாரம் 27வது வசனம், 11, 27, 25, 12, 25, 19, 36, 1, 37, 2. சரி, மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன். 11, 27, 11:27, 25, 12, அடுத்தது 25, 19, 25, 19, 36, 1, 36, 1. இதோடைய தொடர்ச்சி 36, 9 இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியும் அதுக்கடுத்ததாக 37, 2, 37, 2. ஆரம்பிக்கலாமா? ஓகே, கோஹெட். 11:27 தேராவுடைய வம்ச வரலாறு. தேராவுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஓகே, அடுத்ததாக 25, 12 இஸ்மவேலின் வம்ச வரலாறு. எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. அதுக்கடுத்ததாக 25, 19 ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஈசாக்குடைய வம்ச வரலாறு. அதுக்கடுத்ததாக 36, 1 ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஆமாம், இதை தொடர்ந்து 36, 9 இதை தொடர்ந்து வருகிறது. அதுக்கடுத்ததாக 37, 2 யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. இதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மூதாதையருடைய முழு வரலாறும் இந்த 12 முதல் 50 அதிகாரங்களில் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கு.